மிதுனம் ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணநலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். மிதுனம் ராசியில் பிறந்தவர்கள் பம்பரம் போல் சுழன்று வேலை செய்பவர்களாக இருப்பார்கள். யாருடைய தெய்வம் இல்லாமல் தனிமையாகவே வாழ நினைப்பார்கள். யார் வந்து இவர்களிடம் உதவி கேட்டாலும் அவர்களுக்கு தயங்காமல் உதவி செய்வார்கள். இவர்கள் புதனின் அம்சத்தில் பிறந்திருப்பதால் சிரித்த முகத்துடன் இனிமையாக பேசி மற்றவர்களை தன் பக்கம் இழுக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். இவர்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அதனை கண்ணும் கருத்துடனும் பொறுப்பாக செய்து முடிப்பார்கள். இவர்கள் அதிக ஞாபக சக்தி உடையவர்கள் என்பதால் இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னால் அல்லது கேட்டால் அதனை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்களாக திகழ்வார்கள். தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவார்கள். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட மாட்டார்கள். இவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழவே ஆசைப்படுவார்கள். பெற்றோர்களை அதிகம் நேசிப்பார்கள். உறவினர்களை மதிப்பார்கள். நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பார்கள். கடின வேலையை தவிர்த்து புத்திசாலித்தனமான வேலையை தேர்ந்தெடுப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் அழுத்தமான மனம் படைத்தவர்கள் என்பதால் யாரிடமும் இவர்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். நல்லவர்களிடம் நல்லவர்களாகவும் கெட்டவர்களிடம் கெட்டவர்களாகவும் பழகும் தன்மை கொண்டவர்கள். இவர்களுக்கு திருமணம் என்பது மிகவும் தாமதமாக நடைபெற்றாலும் மிகவும் சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமையும். மிதுன ராசியில் மிருகசீரிடம் நட்சத்திரம் 3, 4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் அடங்கியுள்ளன. மிதுன ராசி உபய ராசி ஆகும். இரட்டையர்களை ராசி சின்னமாக கொண்டுள்ளது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மீன் போன்ற அழகான கண்கள் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செய்து சீர்தூக்கும் துலா போல் துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள். இவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். அனைவரிடமும் நயமாக பேசி தங்கள் காரியங்களை சாதித்து கொள்வார்கள். இவர்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். இதனால் இறையருள் இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. மிதுன ராசி பஞ்சபூத தத்துவத்தில் காற்று தத்துவத்தை கொண்டுள்ளது. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம். இவர்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று வந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும். நன்றி, வணக்கம்.